வெல்கம் டு மாசா டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ ஆர்மி எக்ஸாம் தேவையான பேசிக் மேக்ஸோட பார்ட் 1 வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ பார்ட் 1லேருந்து நீங்கள் ஒரு மேக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸ் எனக்கு சுத்தமாக வரல இல்லை தெரியல அப்படின்னு நினச்சா கூட கண்டிப்பாக உங்களால் மேக்ஸ் வந்து நிச்சயமாக போட முடியும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இதிலேருந்தே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸ் வந்து சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பார்ட் 1லேருந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஆர்மி அக்னிபாத்துக்கான நியூ பேட்ச் வந்து நம்ம ஜனவரி 20 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ போத் பிசிக்கல் அண்ட் ரிட்டன் ரெண்டுக்குமே ஒரு சூப்பரான கோச்சிங் வந்து இருக்கும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சரியா. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில். ஸோ நான் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸு அப்புறம் சயின்ஸ் வந்து டீச் பண்ண போகிறேன். தேவை இருக்கிறவங்க இந்த கிளாஸில் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா. போத் பிசிக்கல் அண்ட் ரிட்டன் ரெண்டுமே பண்ணுறோம். பிசிக்கல் எக்ஸாமும் பண்ணுறோம், ரிட்டனுக்கும் கோச்சிங் கொடுக்குறோம் சரியா. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக அங்கே வந்து பார்த்து எங்கள் டெமோ கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணால் போதும். நான் எப்போதுமே ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்கிறது அது மட்டும்தான். எஸ்எஸ்சி ஜிடி படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாருக்குமே சொல்கிறது அதுதான். நீங்கள் எந்த கோச்சிங் சொன்னாலும் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே போய் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட் கிட்ட ஃபீட்பேக் கேளுங்க. இவங்க எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க, இவங்க சொல்கிறலாம் உண்மையா எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே தான் நான் நம்மளோட இன்ஸ்டியூட்டும் சொல்கிறேன். நீங்கள் வந்து பாருங்கள், என்னோட டெமோ கிளாஸ் வேணால் அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டால் போதும் சரியா. ஸோ இல்லை சார் எனக்கு டைரெக்டாலாம் வந்து படிக்க முடியாது. ஸோ இதெல்லாமே அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். ஸோ ஆஃபர் போயிட்டு இருக்குது. ஸோ 7500 தான் உங்களுக்கு வரும் ஆஃபர் ஃபீஸு. ஸோ தேவை இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் ஜனவரி 20க்கான பேட்சுக்கான ஆஃபர் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணி நினச்சிங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து 10,000 வந்துடும் சரியா. இல்லை சார் நான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன், நான் வீட்டில் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு தான் நம்மளோட இந்த அக்னிவீர் ஜிடிக்கான இந்த புக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து 2 புக்ஸ் வந்து கொடுத்துருவோம். அது போக வீடியோ கிளாஸஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஆப்லேயே கொடுத்துருவோம். ப்ளஸ் டாபிக் வைஸ் டெஸ்ட் இது எல்லாமே சேர்த்து 1499 தான் சரியா. ஸோ ஒவ்வொரு டாபிக் பின்னாடியும் அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புக்கு. ஸோ நீங்கள் தேவைப்படுறவங்க இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ கிளாஸ்க்கு அடி போயிடலாம். ஸோ நமக்கு வந்து மேக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம படிக்கக்கூடிய இந்த டாபிக் வந்து பார்ட் 1. ஸோ என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா நம்பர்ஸை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ நம்பர்ஸ் எண்கள் வந்து என்னென்ன டைப் இருக்குது அதை பற்றி படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ் ரூலையும் படிக்க போகிறோம். ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக இந்த ப்ளஸ் மைனஸ் ரூல் வந்து ரொம்ப முக்கியமானது. அது மட்டும்தான் நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸில் வந்து படிக்க போகிறோம் சரியா. ஸோ நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்பர்ஸை 3 விதமாக நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாஸிஃபை வந்து பண்ணலாம் சரியா. ஸோ ஒன்று வந்து ரியல் நம்பர்ஸ், ஸோ இன்னொன்று வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஸோ மூணாவது வந்து இமேஜினரி நம்பர்ஸ் சரியா. ஸோ இந்த மாதிரி நம்ம 3 இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிச்சுக்கலாம். ஸோ இதில் ரியல் நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுவோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் ரியலும் இமேஜினரியும் சேர்ந்து தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ இது வந்து நம்ம பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். இமேஜினரி யூஸ் பண்ணவே மாட்டோம். இமேஜினரினா நம்ம வந்து ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல 5 + i அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1 இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். ஸோ இந்த இமேஜினரி எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம், காம்ப்ளெக்ஸும் யூஸ் பண்ண மாட்டோம். ரியல் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம் சரியா. இந்த ரியல் நம்பரை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து ரேஷனல் நம்பர் பிரிக்கலாம், இன்னொன்று வந்து இர்ரேஷனல் நம்பர் பிரிக்கலாம். ஸோ ரேஷனல் இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு நம்ம 2 தான் நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம் சரியா. ஸோ ரேஷனல் நம்பர் அப்படின்னா ஒரு நம்பரை p/q ஃபார்மெட்டில் எழுத முடியும் அப்படின்னா அது வந்து ரேஷனல் நம்பர் சரியா. ஒரு நம்பரை p/q ஃபார்மெட்டில் எழுத முடியாது அப்படின்னா அது இரேஷனல் நம்பர். ஸோ இரேஷனல் நம்பருக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் சட்ஸு சரியா. ஸோ சட்ஸ் எப்படி இருக்கும், நீங்கள் 2^3 போடுவீங்க, அப்போ அது வந்து என்னது சட்ஸ் சரியா. p/qனா 5/3 இந்த மாதிரி ஒரு நம்பர் உங்களால் எழுத முடிஞ்சுது அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க, ரேஷனல் நம்பர் சொல்லுவாங்க சரியா. ஸோ இந்த ரேஷனல் நம்பரை அகைன் நம்ம எப்படி பிரிக்கலாம், டெசிமல்ஸ், அதுக்கப்புறம் இன்டிஜர்ஸ், ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 இதாக பிரிக்கலாம் சரியா. ஸோ டெசிமல்ஸ் அப்படின்னா நமக்கு பாயிண்ட் வச்சு வரும் தெரியுமா, தசமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாயிண்ட் வச்சு வரதான் டெசிமல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த டெசிமல்ஸே பார்த்தீங்கன்னா 2 இதாக பிரிக்கலாம்.
ஸோ ஒன்று வந்து டெர்மினேட்டிங் டெசிமல், இன்னொன்று வந்து ரிப்பீட்டிங் டெசிமல். சரியா, இன்னொன்று வந்து என்னது, ரிப்பீட்டிங் டெசிமல். ஸோ டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ 5/2 போடுறீங்க அப்படின்னா 2 4 I2 10. ஸோ 2.5லேயே முடிஞ்சிடும். இது வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் சொல்லுவாங்க. ரிப்பீட்டிங் டெசிமல் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து 1/3 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 0 போடுவீங்க, 10 போடுவீங்க, 3 9, திரும்பவும் 1 தான் வரும், 10 3 9 3 9, இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னது, ரிப்பீட்டிங் டெசிமல் சொல்லுவாங்க. சரியா, ஸோ இன்டிஜர்ஸ் இதான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்டிஜர்ஸ்லேயே நமக்கு வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல் நம்பர், இன்னொன்று வந்து ஹோல் நம்பர். ஸோ தமிழில் சொல்லுவாங்கள்ல முழு எண்கள், இயல் எண்கள். ஸோ இந்த நேச்சுரல் நம்பர்லாம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் 1 2 3ல ஸ்டார்ட் ஆகும். முழு எண்கள், அந்த முழு ஹோல் அப்படின்னு வச்சா ஹோல்னாலே வந்து என்னது ஓட்டை தான். சரியா, ஸோ 0 1 2 3ன்னு ஸ்டார்ட் ஆகும். சரியா, அடுத்தது இந்த ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வந்து 3 இதாக பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்னன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ செகண்ட் ஒன்று வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மிக்சட் ஃப்ராக்ஷன். சரியா, ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா அது வந்து கரெக்டாக டிவைட் ஆச்சு. இப்போ 10/5, ஸோ 1 5 5 2 10, ஸோ 2 எக்ஸாக்டாக கிடைக்குதா. ஸோ இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். இதே இது நம்ம 5/2 போடும்போது நமக்கு வந்து எக்ஸாக்டாக கிடைக்காது, பாயிண்ட்ல கிடைக்கும். ஸோ இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு ஹோல் வேல்யூ கிடைக்காது. சரியா, ஸோ இல்லைனா அந்த வேல்யூ வந்து நம்மளால கேன்சல் பண்ண முடியாது, ரொம்ப டெசிமலில் போயிட்டு இருந்தாலே இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் அர்த்தம். சரியா, மிக்சர் ஃப்ராக்ஷனாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 1/3 இருக்கும். இதான் வந்து என்னது மிக்சர் ஃப்ராக்ஷன். ஒரு ஹோல் நம்பர் இருக்கும், ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கதான் மிக்சர் ஃப்ராக்ஷன். சரியா, ஸோ இதையும் தாண்டி கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அது என்னலாம் அப்படின்னா ஈவன் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் பிரைம் நம்பர்ஸ். ஸோ இதையும் தாண்டி இருக்கிறது இவ்வளோதான். ஸோ ஈவன் நம்பர்ஸ்னால் தெரியும் உங்களுக்கு, இரட்டை எண்கள். ஸோ 2 4 6 8 எல்லாம் இரட்டை எண்கள். ஆட் நம்பர்ஸ்னால் ஒற்றை எண்கள், 1 3 5 7 எல்லாம் ஒற்றை எண்கள். சரியா, ஸோ பிரைம் நம்பர்னா ஒரு நம்பர் வேற எந்த நம்பராலையும் அதை என்ன பண்ண முடியாதுன்னா டிவைட் பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் வந்து என்னது பிரைம் நம்பர் சொல்லுவாங்க. சரியா, இப்போ 2 இருக்கு அப்படின்னா 2 மட்டும்தான் டிவைட் 2ஆல மட்டும்தான் டிவைட் ஆகும், வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. ஸோ 2 வந்து பிரைம் நம்பர். ஸோ 3 பார்த்தீங்கன்னா 3ஆல மட்டும்தான் டிவைட் ஆகும், வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. ஸோ 3 பிரைம் நம்பர். இந்த 4 பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர் எடுக்க முடியாது, ஏன்னா அது வந்து 2ஆலையும் டிவைட் ஆகும் 4ஆலையும் டிவைட் ஆகும். ஒரு நம்பருக்கு வந்து அந்த நம்பரை தாண்டி வேற ஏதாவது நம்பரால டிவைட் ஆச்சு அப்படின்னா, ஒரு நம்பர் வேற அந்த நம்பரை தாண்டி வேற ஏதாவது ஒரு நம்பரால டிவைட் ஆச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், பிரைம் நம்பர் எடுக்க மாட்டோம். இப்போ 5 பார்த்தீங்கன்னா 5ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும், ஸோ பிரைம் நம்பர். ஸோ 6 பார்த்தீங்கன்னா 2ஆலையும் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும், 6ஆல் டிவைட் ஆகும். ஸோ இது வந்து எடுக்க மாட்டோம். சரியா, ஸோ 7 பார்த்தீங்கன்னா 7ஆல மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ அது வந்து பிரைம் நம்பர். சரியா, ஸோ இந்த பிரைம் நம்பர் கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமானது, அதை என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஸோ அடுத்தது நம்ம படிக்கக்கூடியது வந்து என்னன்னா ப்ளஸ் மைனஸ் ரூல்ஸ். ப்ளஸ் மைனஸ் ரூல்ஸ். இந்த ப்ளஸ் மைனஸ் ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 வகையாக இருக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு வந்து ஒரு ரூலும், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனுக்கு ஒரு ரூல். அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனுக்கு வந்து ஒரு ரூல் இருக்கும். ஸோ கூட்டல் அண்ட் கழித்தலுக்கு வந்து நமக்கு என்ன இருக்கும், ஒரே ரூல் இருக்கும். சரியா, ஸோ கூட்டல்ல ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் தான். கூட்டல்ல ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தான். சரியா, ஸோ அது எப்படி வருது அப்படின்னா இப்போ வந்து ஒரு +5 இருக்குது, +4 இருக்குது. சரியா, அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், +9ன்னு இருக்கும். சரியா, அதே நேரத்தில் ப்ளஸ்ஸும் மைனஸும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளஸ்ஸும் மைனஸும் வருது, வேற வேற சைனாக வருது அப்படின்னா பிக் நம்பரோட சைன் போட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். பிக் நம்பரோட சைன் போட்டு நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து இப்போ +5 -4 இருக்கு அப்படின்னா இல்லை பிக் நம்பர் வந்து என்னது +5. பிக் நம்பர் வந்து என்னது +5. ஸோ இதில் பிக் நம்பர் +5. ஸோ +5னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ளஸ் போடுவீங்க, போட்டுட்டு ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிடுவீங்க. அப்போ 5க்கு 4க்குள்ள வித்தியாசம் எவ்வளோ, 1. ஸோ +1ன்னு கிடைக்கும். இதே நேரத்தில்
மைனஸும் பிளஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மைனஸும் பிளஸ் இருக்கு அப்படின்னாலும் வேற வேற சைன் வந்தாலும் இதான் கான்செப்ட். பிக் நம்பரோட சைன் போட்டு சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ -5 + 4 இருக்கு கரெக்டா. இங்க பிக் நம்பர் வந்து என்னதான் 5 தான், ஆனா 5ஓட சிம்பிள் என்ன இருக்குது மைனஸ் இருக்கு. ஸோ -5 அப்ப என்ன பண்ணுவீங்க, மைனஸ் போட்டு என்ன பண்ணுவீங்க சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்ப ஆன்சர் கிடைக்கும் -1. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ரூல்ஸ் அப்படியே எழுதி வச்சு படிச்சுக்கோங்க சரியா. இதே இது மைனஸும் இருக்கு அப்படின்னா அதே சேம் சைன் போட்டு நம்ம என்ன பண்ணா போதும், ஆட் பண்ணா போதும். சேம் சைன் போட்டு ஆட் பண்ணா போதும். சேம் சைனா இருந்தா சேம் சைனை போட்டு ஆட் பண்ணுவீங்க. டிஃபரண்ட் சைனா இருந்தா பெரிய நம்பரோட சைன் போட்டு என்ன பண்ணுவீங்க, சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா. அப்போ -5 -4 இருந்தா மைனஸ் போட்டு என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணிடுவீங்க. சொல்ற புரியுதா. ஸோ பிளஸ் மைனஸ் ரூல் வந்து ரொம்ப ஈஸி தான். ஒரே மாதிரி சைன், சேம் சைன், ஒரே மாதிரி சைன், சேம் சைன். ஸோ சேம் சைன் வந்து என்ன பண்ணுவீங்க, சேம் சைன் வந்துச்சுன்னா அதே சைனை போட்டு சரியா, அதே சைனை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம், சாரி ஆட் பண்ணுவோம் சரியா. ஸோ டிஃப்ரெண்ட் சைன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, பிக் நம்பரோட சைன் போட்டு சப்ட்ராக்ட் பண்ணுவோம். பிக் நம்பரோட சைன் போட்டு என்ன பண்ணுவீங்க, சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க சரியா. ஸோ இவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ ரெண்டாவது மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு ஒரே ரூல். மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு ஒரே ரூல் சரியா. ஸோ மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு வந்து ஒரே ரூல் அப்படின்னா, இப்போ ப்ளஸ்ஸும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன போடுவீங்க அப்படின்னா ப்ளஸ் தான் போடுவீங்க சரியா. ஸோ ப்ளஸ்ஸும் ப்ளஸ் இருந்தா ப்ளஸ் தான் போடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் +5 × +4 அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணிடுவீங்க, 5 × 4 = 20 சரியா. இதே இது மைனஸ் இருந்தாலும் என்ன தான் போடுவீங்க, ப்ளஸ் தான் போடுவீங்க, போட்டு மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. ஸோ -5 × -4 + 20 வேற வேற சிம்பிள் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸ் இல்லைன்னா மைனஸ் ப்ளஸ் வேற வேற சிம்பிள் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் தான் போடுவோம், ஆனால் இங்கே என்ன தான் பண்ணுவோம், மல்டிப்ளை தான் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் மல்டிப்ளை தான் பண்ணுவோம் சரியா. ஸோ இங்கே +5 × -4 இருக்குது. ஸோ -20. அதே மாதிரி -5 × +4 இருந்தாலும் ஆன்சர் வந்து எவ்வளோ தான், -20 தான் சரியா. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு பேர் வந்து தெரியணும் சரியா. பேர்ஸ்னு ஒரு இருக்குது, இது தெரியணும். ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒரு பேர், அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் இன்னொரு பேர் சரியா. அது என்ன பேர் அப்படின்னா, இப்போ ப்ளஸ் வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா மைனஸாக மாறிடும், மைனஸ் வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும் சரியா. மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் ஒரு பேர். மல்டிப்ளிகேஷன் வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா டிவிஷனாக மாறிடும், டிவிஷன் ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனாக மாறிடும் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கொஸ்டின் 5 + 3 = ஒரு 3x கூட வச்சுக்கலாமா சரியா. 5 + 3x = நமக்கு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த 3x கண்டுபிடிக்க போறோம். அப்போ 3x கண்டுபிடிக்கும் போது இங்க இருக்கிற அந்த +5 இருக்குல்ல, அது வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடா போகும். அந்த சைடா போகும்போது இந்த ப்ளஸ் வந்து என்ன ஆயிரும், மைனஸா மாறிடும் கரெக்டா. அப்போ 10 - 5 நம்ம போட்டுருவோம். சொல்ற புரியுதா. ஸோ ப்ளஸ் வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா மைனஸா மாறிடும். இதே நேரத்தில் இந்த ஈக்குவேஷன் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மாறி இருக்குது. 3x - 5 = 10 இருக்கு. அப்போ 3x நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மைனஸ் வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு போச்சுன்னா எப்படி மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 10 + 5 மாறிடும். ஸோ 3x = 15 மாறிடும் சரியா. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு வந்து இங்கே வந்து 3x × 5 = 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் இந்த சைடு போச்சுன்னா டிவிஷனாக மாறிடும். அப்போ 3x = 10, இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷனுக்கு போனால் எப்படி மாறிடும், டிவிஷனாக மாறிடும். ஸோ 10/5. ஸோ 1 × 5 2 × 10. ஸோ 3x = 2 போட்டுடலாம் சரியா. அதே நேரத்தில் நமக்கு 3x/5 இருக்குது, இந்த டிவிஷன் = 10 இருக்கு அப்படின்னா இங்க இருக்கிற அந்த 3x நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டிவிஷன் அங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்போ 3x = 10 × 5 மாறிடும். ஸோ 3x = என்ன போட்டுருவீங்க, 15 போட்டுருவீங்க. புரியுதா. ஸோ இந்த பேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணிக்குவாங்கன்னா நல்ல ஒரு நோட் எடுத்து நீட்டாக நோட் பண்ணி
நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், பார்ட் 2க்கான கிளாஸஸ் வந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்குறேன். ஸோ தேவை இருக்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆர்மி அக்னிபாத்துக்கு ஒரு சூப்பரான ரிட்டன் எக்ஸாம் கோச்சிங் வந்து நம்ம வந்து நிச்சயமாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ 100% பாஸ் தான், சரியா? ஏன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா நாங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல இருந்து பேங்க் எக்ஸாம் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஆர்மி எக்ஸாம் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்ஸ் தான். ஸோ எங்களோட டீம் வந்து ரொம்ப சூப்பராக அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ 100% ரிசல்ட் வந்து நினைப்பலாம், நம்ம நிச்சயமாக கொடுக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.